ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப் இருக்குது பாருங்கள். ப்ரைஸ் ஆக்ஷன் சிவாஜி அப்படின்னு இருக்கும். கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இது நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். ஸோ என்னுடைய பேர் லோகோ போட்டு என்னுடைய நேம் போட்டு வேறு டூப்ளிகேட் சேனல் போனால் டிப்ஸ் கால்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எந்த டிப்ஸ் கால்ஸும் கிடையாது. பியூர்லி நாலேஜ் பர்பஸ்க்காக நம்ம சேனல் இருக்குது. விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளவோ விஷயங்களை கேட்டுப்போம். சோஷியல் மீடியாவில் கேட்போம். சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணணும், ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறமா ஸ்டாப் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ரிஸ்க் ரிவார்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட், எல்லா விஷயம் எல்லாம் ஓகே. அதுக்கான முதல் ஸ்டெப்பு எல்லாம் பண்ணுறதுக்கான முதல் அடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப்பு. எல்லாம் சொல்கிறாங்க சார், அது எப்படி? அது எல்லாமே சொல்கிறாங்க, ரைட், அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 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 கிரிக்கெட் மேட்சை எடுத்துக்கலாம். ஒரு நல்ல பேட்ஸ்மேன், இப்போ சச்சின் டெண்டுல்கரை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மேட்ச்சில் 100 ரன் அடிக்கிறாரு. இன்னொரு மேட்ச்சில் டக் அவுட் ஆகிடுறாரு, 0 ரனுக்கு அவுட் ஆகிடுறாரு. இன்னொரு மேட்ச்சில் 5 ரன் அடிக்கிறார். ஆனால் எந்த மேட்ச்லேயும் அதனோட அவுட் ஆகிட்டதுக்கு அப்புறமா திரும்ப அதே மேட்சை ஆடுறதில்ல. இப்போ என்ன, அதுக்கான 2 நாளோ 3 நாளோ அதுக்கு அடுத்த நாளில் தான் வாய்ப்பு கிடைச்சா திரும்ப அவருடைய வேறு அந்த என்ட்ரி வந்தால் தான் அவருக்கு அடுத்த பண்ணுறாரு. தவிர இப்போ உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக, அதாவது இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக எந்த ஒரு டிசிஷன் எடுத்து மேக் பண்ணுறதில்ல. ஓகே, இந்த பிஸ்னஸில் கூட அதே தான். நம்ம ட்ரேடிங்னு இல்லை, பொதுவாக எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு தொழில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு கேப் வேணும், ஒரு இடைவெளி வேணும். இப்போது ஒரு ஷாப், ஒரு கடை நடத்துகிறோம் வச்சுங்களேன். அதுக்கு ஏன் இப்போ நம்ம நைட்டில் ஒரு 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம். நீ காலையில் திறக்கிறோம், அந்த 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணி ஏன் 24 ஹவர்ஸ் நம்ம வியாபாரம் பண்ணலாமே? ஏன் அந்த 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க? திரும்ப ஏன் ஃப்ரெஷ்ஷாக வராங்க, காலையில் பூஜை பண்ணுறாங்க, கற்பூரம் ஏற்றுறாங்க, திரும்ப அதுக்கு என்ன ஒரு தொடக்கம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏன் தொடங்குறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பின்னாடி சைக்காலஜி ஒழிஞ்சிட்ருக்கு. நிறைய பேர் தெரியல. ஆனால் சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுங்கள், சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணி இது மட்டும் சொல்லிகிட்டே இருக்கும். நம்ம பெனாத்திக்கிட்டே இருக்கும், புலம்பிக்கிட்டே இருக்கும், பெனாத்திட்டு என்ன நினச்சிங்க. ஸோ இதுக்கான முதல் ஸ்டெப் யாரெல்லாம் நீங்கள் கடியெடுத்து வைக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன பார்க்கலாம் எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது அப்படின்னு. ஒரு 300 லைக்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் இந்த வீடியோக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்களுடைய கீழே கமெண்ட்டுகளை தெரிவிங்க. சரி, இந்த ட்ரேடிங்கில் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பேட்டர்ன் மாதிரி தெரியும் சார் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க. இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனும் சரி, நம்மளுடைய வெபினார் குரூப்லையும் சரி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்க்கெட் ரன்னிங் அவர்லேயே முன்னாடி சொல்லிவிடும். அதுதான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் போய் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க, உங்களுடைய தொகை, இங்கே உங்களுடைய லாபத்தை பதிவு செஞ்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு 5,740 வரலாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் நம்மளால் கேட்ச் பண்ண முடிஞ்சுது. இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து ரிஸ்க் ரேஷியோ போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1:3 வந்துச்சு, அல்லது 1:2 வந்துடுச்சு. நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல உங்களுடைய லாபம் பதிவு செஞ்சாச்சு. இந்த ஏரியாவில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன புக் பண்ணிட்டதுக்கப்புறமா சரி, இந்த இடத்துல லாபத்தை பதிவு செஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும்? அங்கே தான் ஃப்ரெண்ட் தப்பு. உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாக இன்னொரு டிசிஷன் எடுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 50,000 நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறீங்க, லாபத்தை பதிவு செஞ்சுட்டீங்க. இப்போ டைம் என்ன ஓட்டிகிட்டு இருக்குது, இன்றைக்கி தேதி 9 February, கிட்டத்தட்ட ஒரு 7 மணி 7:30 மணி ஆகிடுச்சு, 7:45 மணி 8 மணி ஆகிடுச்சிங்களா. இந்த டைமில் ப்ராஃபிட்டை பதிவு செஞ்சுட்டு லாபத்தை பதிவு செஞ்சுட்டிங்க. இப்போது இந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாக இப்போ பதிவு செஞ்சுட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டா ஓகே, நீங்கள் புத்திசாலி. நீங்கள் அடுத்த நாளைக்கு ஒரு புது வாய்ப்பு தேடி நாளைக்கு லாபமோ நஷ்டமோ நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் அதை பற்றி பேச வரல. இன்றைக்கான வேலை முடிஞ்சதா, இன்றைக்கான லாபமோ நஷ்டமோ, என்னுடைய வியூ இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுத்தோமா, தப்பாக முடிஞ்சா சரியாக முடிஞ்சா என்ன பதிவு லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இந்த ட்ரேட் எடுத்தேன், நான் தப்பாக போயிட்டேன், இன்றைக்கி இந்த ட்ரேட்னா சரியாயிட்டேன். அப்போது நீங்கள் எழுதி வைக்க சொல்ல அந்த கேப் கிடைக்குது. இப்போ சிஸ்டம் க்ளோஸ் பண்ண சொல்ல கேப் கிடைக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஓகே மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு அசம்ஷன் பண்ணி ஒரு பை என்ட்ரி எடுக்கிறது இடத்துல. ஓகே, அல்லது என்ன பண்ணுறீங்கன்னா, மார்க்கெட்டை இல்லை இதில் கீழே போய்ட்டு மார்க்கெட் கீழே போயிடுச்சு, எனக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, நான் கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி செல் என்ட்ரி எடுக்கிறது. இது என்னென்னா தோராயமாக யூகமாக எடுக்கிறது. இப்போ இந்த இடத்துல லாபம் பதிவு செஞ்சுட்டீங்க, அதனுடைய முடிக்கிறதில்ல. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொரு சேல் எடுக்கிறது அல்லது இன்னொரு பை எடுக்கிறீங்க. அப்போது இந்த இடத்துல பை எடுத்தாலும் என்ன ஆகும், சப்போஸ் பை எடுக்கிறீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கீழே ரீடெஸ்ட்மெண்ட் இங்கேருந்து ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மேலே போகிறது கொஞ்சம் டைம் எடுக்க சொல்ல நீங்கள் பேனிக் ஆகிடுவீங்க. அதாவது உங்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு 10 ரூபா மேலே போகும்னு சொல்லி எடுக்க சொல்ல 9 ரூபா வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக பயந்துருவீங்க.
ரூபா வந்தோன்னே இன்னும் பயந்துருவீங்க, என்னடா அது வந்த லாபம் போயிடுச்சு அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய தவறான ஒரு டிசிஷன்னால் இப்போது சம்பாரித்த பணத்தை வந்து விட்டுட்டு போவீங்க. அப்புறம் ப்ளஸ் அதுவே பழகிடும் உங்களுக்கு. ஒரு ட்ரேடு முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு ட்ரேட் எடுத்துகிட்டே இருக்கணுன்ற ஒரு ஹேபிட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுவே உங்களுக்கு நாளடைவில் என்ன ஆகும், 1 மாதம் 2 மாதம் இதே பண்ண சார் என்னால் சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் வந்து புரியல, எனக்கு எங்கேயாச்சும் யாரும் கோர்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன், யாரும் டிப்ஸ் கால்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன், அந்த குரூப்பில் கொடுத்தாங்க இந்த குரூப்பில் கொடுத்தாங்க அப்படின்னு அங்கே தான் போய்ட்டு மாட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள். ஸோ இந்த மாதிரி தவிர இனி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கண்ணை மூடிக்கிட்டு வெளியே சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. அது எங்கன்னா போட்டோம், அகல பாதாளத்தில் செல்லிங் போட்டோம், அப்படியே ரிகவர் ஆகிட்டோம். எவ்வளோ 50-100 பாயிண்ட் கூட மேலே போட்டோம், 500 பாயிண்ட் மேலே போட்டோம், தேவையில்லை நமக்கு. நமக்கான ஒரு 50 பாயிண்ட் கேட்ச் பண்ணோமா, 20 பாயிண்ட் கேட்ச் பண்ணோமா, நமக்கு ரிஸ்க் எவ்வளோ எடுத்துமா அதோட முடிச்சுக்க, நமக்கு தேவையான முடிச்சு வெளியே போயிடுங்க. இன்னும் கண்டினியூ அங்கே இருக்கணும்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன வெபினார் ஜாயின் பண்ணணும், நம்மளுடைய வெபினார் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குப்பாங்க, கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரன்னிங் மார்க்கெட் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை உங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் மூலியமாகவும் கொண்டு வர மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஏரியா இருக்குது, இந்த பக்கம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மந்த் ஆகும், 3 to 6 மந்த் ஆகும் வச்சுங்களேன். உங்களுக்கு பொறுமை இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம். விருப்பப்பட்டவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. இல்லை சார் எனக்கு அவ்வளோ பண்ணலாம் இல்லை, ஏன்னா ஃபீஸ் கேட்பாங்க, எவ்வளோ சார் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி. ஃபீஸ் கொஞ்சம் உங்களை ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும், ஒருத்தருக்கு நார்மலாக தெரியும். நான் அதை பற்றி பேசல. என்னுடைய ஃபீஸ் இவ்வளோ தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் லைஃப் டைம் உங்களுக்கு லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கற்றுக்கலாம். இல்லை சார் அவ்வளோலாம் பணம் இல்லை, ஜஸ்ட் அந்த ப்ரைம் குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்றது ஒரு வருஷம் முழுசாக 365 நாளுக்கும் சேர்த்து வெறும் 3000 ரூபா வந்து உங்களுக்கு அந்த ப்ரைம் குரூப்பில் சார்ஜஸ் இருக்குது. ஸோ இது வந்து நோ டிப்ஸ் நோ கால்ஸ், பியூர்லி நாலேஜ், அவ்வளோதான். உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்க்ரீன் ஷேர் மட்டும் பார்த்துக்கலாம். விருப்பம் தான் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை சார் நான் ஃப்ரீலே பார்த்து கொஞ்ச நாள் பார்க்குறேன், அப்புறம் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓகே, ஃப்ரீலே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃப்ரீ லிங்க் இருக்கு பாருங்கள், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வரும் அது நடக்க சொல்லவே அதிலும் ப்ரைம் குரூப்பில். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.